அவளும் சிறுவயது நினைவுகளையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க அதை சர்வாவும் சின்ன சிரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போதுதான் வெகுநேரமாக ஒரு கருப்பு நிற கார் தங்களை பின்தொடர்ந்து வருவதை கவனித்தவன் அந்த காரின் நம்பர் பிளேட்டை பார்க்க இன்னும் அவனது சந்தேகம் அதிகமானது. யாருன்னு தெரியலையே என்று யோசனையோடு ஆக்சலரேட்டரை அதிகப்படுத்தியவன் காரின் வேகத்தை கூட்டியிருந்தான். அதை எதிர்பார்க்காத ஆலியா சீட் பெல்ட் அணியாததால் தடுமாறியவள் கார் கண்ணாடியின் மீது மோதினாள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சர்வா? இப்படிதான் கார் ஓட்டுவியா என்று சர்வாவை பார்த்து கத்த அவனும் அவளை கவனிக்காமல் சைட் மிரர் வழியாக அந்த கருப்பு காரையே பார்த்து கொண்டிருந்தான். சர்வா காரின் வேகம் அதிகரித்திருந்தாலும் அந்த கார் அவனுக்கு இணையாக பின்தொடரவில்லை. அதற்கு பதிலாக அது வேறு பக்கம் திரும்பிச் சென்றுவிட நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல என்று நினைத்துக்கொண்டு வேறு பக்கம் காரை திருப்பி சர்வா மீண்டும் சைட் மிரரில் பார்த்து கொண்டிருக்க, சர்வா உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கேக்குதா இல்லையா என்று அவன் கையில் அடித்தாள் ஆலியா. உடனே சாரி என்று காரின் வேகத்தை குறைத்தவன், நீ எனக்கு ஷூட்டிங் சொல்லித்தரேன்னு சொன்னேல, அந்த ஞாபகத்துல ஷூட் பண்றது எப்படின்னு யோசிச்சுட்டு ட்ரிகர்னு நினைச்சு ஆக்சலரேட்டரை அழுத்திட்டேன். அதான் கார் ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருச்சு. சாரி என்று சமாளித்துக் கொண்டு ஷார்ப்பாக காரை மீண்டும் வளைத்து திருப்பினான். அதில் மறுபடியும் ஜன்னல் மீது மோதிய ஆலியா இந்த முறை சிரித்துக் கொண்டே, இதுக்கு முன்னாடி இந்த ஹைவேஸ்ல நீ கார் ஓட்டியிருக்கியா இல்லையா என்று கேட்டாள். இது டைகர் ஸ்டைல். ரோடா இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, நான் இப்படிதான் ஓட்டுவேன் என்றவன் பதிலுக்கு சொன்னவன் கியரை மாற்றி காரின் வேகத்தை கூட்டியும் குறைத்தும் என்னென்னமோ செய்து கொண்டிருக்க ஆலியாவிற்கு ஒரு புறம் கோபம் வந்தாலும் இன்னொரு புறம் அதை ரசிக்கத்தான் செய்தாள். நீ இன்னும் மாறவே இல்ல சர்வா, அப்படியே இருக்க, ஏதோ சின்ன பையன் மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருக்க என்று சொல்லி அவள் சிரிக்க காரை ரிவர்ஸ் கியரில் போட்டவன் பின்னால் சென்றபடி, உனக்கு பிடிக்குமே அதனாலதான் இப்படி இருக்கேன். அண்ட் நீ இப்போ நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இதே மூட்ல வந்து இன்னொரு டைம் ஷூட் பண்ணி கொடுத்துரு ப்ளீஸ், டைம் வேற இல்ல என்று சர்வா கேட்க அதற்கு சிரித்தவள், நீ எதுக்கு இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்குற? எப்படியும் இன்னொரு டைம் ஷூட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அப்போ கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு, அதான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எப்பவுமே நான் உனக்காக இருப்பேன் சர்வா, என்ன வேணாலும் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேனா என்று ஆலியா உணர்ந்து கூற அவளை பார்த்து சிரித்த சர்வா காரை பார்க் செய்துவிட்டு, நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் என்று அருகில் இருந்த ஒரு சின்ன கடையை பார்த்து கொண்டே சொன்னான். ஐஸ்கிரீமா? பரவாயில்லையே, நான் கோமா இருந்தா எப்படி சமாதானப்படுத்தணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி குட், போ உடனே வாங்கிட்டு வா என்று ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கு அவள் தயாராக சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்த சர்வாவிற்கு வேதிகாவின் நினைவு வந்தது. அவளை தவிர எல்லாருக்கும் என்ன பிடிக்குது, நான் என்ன பண்ணாலும் அதை ரசிக்கிறாங்க, அவளுக்கு மட்டும் ஏன்தான் என்ன பிடிக்கலையோ என்று யோசித்தபடியே ஐஸ்கிரீமுடன் திரும்பி வர ஆலியாவும் சர்வாவும் பொறுமையாக சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் புரோட்டான் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு மறுபடியும் ஷூட்டிங் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்தது. இந்த முறை சர்வாவே மெமரி கார்டு மற்றும் கேமரா என ஒவ்வொன்றாக செக் செய்து முடித்தவன் ஷூட்டிங்கை ஆரம்பிக்கச் சொல்லிவிட்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து, ஓகே எல்லாரும் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க, ஆலியா மேடம்க்கு டச்சப் வாங்க என்று மாயா கத்த ஆலியாவின் அசிஸ்டன்ட் ஓடி வந்து அவளுக்கு தண்ணீர் கொடுத்து முகத்தை துடைத்துவிட்டு கலைந்திருந்த சிறு சிறு மேக்கப்புகளையெல்லாம் சரி செய்து கொண்டிருந்தான். அவர்களோடு மேக்கப் ரூமுக்குள் செல்லும் முன்பு சர்வாவை பார்த்து ஆலியா லேசாக சிரிக்க அவனும் தலையாட்டினான். பிறகு சர்வாவிடம் வந்த மாயா கேமராவில் இருந்த போட்டோக்களை காண்பித்து, சார் இந்த போட்டோலாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, மாடலோட ஃபேஸ் அண்ட் நம்ம ப்ராடக்டும் ரொம்ப அழகா இருக்கு, இத நாம ஏன் பாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இதை விட பெட்டரான போட்டோ கிடைக்கவே கிடைக்காது என்று கூற அதை தெளிவாக பார்த்த சர்வா, ஓகே இதை ஃபைனல் பண்ணிடுங்க, டி ஷர்ட்டுக்கு எந்த போட்டோ போடுறது என்று கேட்டான். இன்னொரு போட்டோவை காண்பித்த மாயா, இந்த போட்டோவை பாருங்க சார் என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்து இருந்த போட்டோக்களை எல்லாம் அவனிடம் காண்பித்தாள். கேமராவை வாங்கி தானாகவே அனைத்தையும் பார்த்தவன், போட்டோஸ் எல்லாம் எக்ஸலண்டா வந்திருக்கு, இந்த போட்டோஸோட காப்பீஸ் எல்லாம் நாளைக்கு கிடைச்சிருமா? நம்ம ஆபீஸ்லயும் சில போட்டோஸை நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்று அவன் கூற உடனே தலையாட்டி, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார் என்றாள் மாயா. ஓகே, போட்டோஸ் வந்ததுக்கு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்,
வேற என்ன வேலை பெண்டிங் இருக்கு என்று கேட்டான். இன்னும் லாஸ்ட் ரவுண்ட் போட்டோ ஷூட் மட்டும் இருக்கு சார். இந்துவோட பொண்ணு மைத்திலிய வச்சு ஷூட் பண்ணணும் என்று மாயா அதற்கும் பதில் கூற, நீங்க சூப்பரா வேலை பார்க்கறீங்க மாயா, எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க என்று அவளை பாராட்டினான். தேங்க்யூ சார் என்று மாயா சிரிப்போடு சொல்லிக் கொண்டிருக்க, அங்கு வந்த இந்து, பாரதி மேம் கால் பண்ணாங்க, ரா மெட்டீரியல் தீந்து போச்சுன்னு சொல்றாங்க, நீங்க ஒன்ஸ் அவங்க கிட்ட பேசுங்க என்று தனது போனில் பாரதியின் எண்ணுக்கு அழைத்து அதை சர்வாவிடம் கொடுக்க, அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டதும், என்னம்மா என்னாச்சு என்றான் சர்வா. சர்வா என்று மட்டும் கூறிய பாரதி தயங்கிவிட்டு, ரா மெட்டீரியல் எல்லாமே தீந்து போச்சுப்பா, நான் இது போதும்னு நினைச்சேன், ஆனா பத்தல என்று அவர் சொல்ல, நாம ரொம்ப கம்மியா வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன், அதான் தீந்திருக்கும் என்றான் சர்வா யோசனையோடு. ஆமாப்பா, நாம இப்பதான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம், கம்மியான குவான்டிட்டில எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நிறைய ரா மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே வேஸ்ட் ஆயிருச்சு, அதான் என்று பாரதி சொல்லி முடிக்க, இல்லம்மா, நாம ஓபன் சேல் பண்ண போறோம், அதனால ப்ராடக்ட்ஸ் நிறைய தேவைப்படும் என்றான் சர்வா. எனக்கு தெரியும்பா, அத நினைச்சுதான் இப்ப எனக்கு கவலையா இருக்கு, ஒருவேளை ஓபன் சேல்ல நாம இப்ப வரைக்கும் ரெடி பண்ண எல்லா ஸ்டாக்கும் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எதுவும் மிச்சம் இருக்காது என்று அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்துடன் கூறினார் பாரதி. சில நொடிகள் யோசித்த சர்வா, நான் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்தேன்ல, அதுல இன்னும் எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கு என்று கேட்டான். அதே இருக்குப்பா, ஆனா எவ்வளோன்னு தெரியல என்று பாரதி சொல்ல, சரி, அதை வச்சு எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணுமோ எல்லாத்தையும் உடனே ஆர்டர் பண்ணிடுங்க, நமக்கு நிறைய ஸ்டாக் தேவைப்படும், ஆல்ரெடி நம்ம கிட்ட பல்கா ஆர்டர் பண்ண கஸ்டமர் ரெடியா இருக்காங்க, சோ கமிட் பண்ணிட்டு ஸ்டாக் இல்லைங்கிற பிரச்சனை வரக்கூடாது, எல்லாத்தையும் பாத்துக்கோங்கம்மா என்று சர்வா தெளிவாக கூற, நீ கவலைப்படாதப்பா, நான் இப்பவே ரா மெட்டீரியலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்றேன் என்று பாரதி வேகமாக கூற, ஓகேமா, நோ ப்ராப்ளம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, லஞ்ச் சாப்பிட்டீங்களா இல்லையா என்று சூழ்நிலையை இலகுவாக்கும் பொருட்டு சர்வா கேட்க, லேசாக சிரித்த பாரதி, இன்னும் கொஞ்சம் வேலை மட்டும் பெண்டிங் இருக்குப்பா, முடிச்சிட்டு சாப்பிட போகணும், நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார் பாரதி. போனை மீண்டும் இந்துவிடம் கொடுத்தவன், அங்க எல்லாரும் ரெஸ்ட் இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ண சொல்லுங்க என்று இந்துவிடம் சொல்ல, அதை கேட்டதும் சிரித்த இந்து, நல்ல ஐடியா சார், நான் உடனே கால் பண்றேன் என்று போனை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். போகும் அவளை பார்த்தவன், அடுத்த பிரச்சனை எங்கிருந்து வரும்னு தெரியலையே என்று சலிப்போடு நினைத்து கொண்டான். இன்னொரு பக்கம் யோசனையில் மூழ்கிப் போயிருந்தாள் வேதிகா. சர்வா மற்றும் பிரவீனுக்கு இடையில் நடந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது, அதற்கு என்ன முடிவெடுப்பது என அவளுக்கு பெரிய குழப்பம். இப்போது தீரஜும் பிரவீனுக்கு சப்போர்ட் செய்வது, இனிமேல் வேதிகா சர்வாவுடன் வாழ்வதைப் பற்றி சிந்திக்கவே முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருந்தது. தீரஜுக்கு சர்வாவை பிடிக்கவே பிடிக்காது என வேதிகாவிற்கு தெரியும். ஆனால் பிரவீனை எந்த அளவிற்கு அவனுக்கு பிடிக்கும் என்பதுதான் அவளே எதிர்பார்க்காத ஒன்று. அதே நேரம் சர்வாவா பிரவீனா என்று சிந்திக்கும் பொழுது அவளால் பிரவீனை ஒதுக்க முடியவில்லை. அவள் பிறந்த நாளுக்கு பல கோடி மதிப்புள்ள மோதிரத்தை கொடுத்தான். அவளுக்கு பணப்பிரச்சனை வந்தபொழுது 6 கோடி ரூபாயை யோசிக்காமல் தனக்காக கொடுத்திருக்கிறான். இதுவே சர்வாவிற்கும் பிரவீனுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை அப்பட்டமாக காட்டியது. சர்வாவிற்கு சொந்த வீடு என்று ஒன்று இல்லை, ஆனால் பிரவீனிடம் அது இருக்கிறது. தன்னை மட்டும் அல்லாமல் தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கூட அவனால் பார்த்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையைத்தான் வேதிகா எதிர்பார்த்தாள். அவளை பொறுத்தவரை இப்போது அவள் வாழும் அதே வாழ்க்கை நிலையைத்தான் இறுதி வரை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தாள். தன் குடும்பத்தை விட எந்த விதத்திலும், குறிப்பாக பணத்திலோ இல்லை கௌரவத்திலோ குறைந்த ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. அப்படி பார்க்கும் பொழுது பிரவீன்தான் அந்த விதத்தில் சரியானவன். அதற்காக அவள் பணத்தின் மீது ஆசை கொண்டவள் என்று சொல்லிவிட முடியாது. தன் பெற்றோரின் அந்தஸ்துக்கு இணையான ஒருவன் வேண்டும் என்று நினைத்தாள். அது சர்வாவால் முடியாது என்று அப்பட்டமாக தெரிந்துவிட்டது. இதைப் பற்றி யோசித்து யோசித்து குழம்பிப் போனவள் இன்று மதியம் சித்ராவை தனது அலுவலகத்திற்கு அழைத்திருந்தாள் இதைப் பற்றி பேசுவதற்கு. ஆனால் வந்ததிலிருந்து சித்ரா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, ஏய், ஏதாவது சொல்லுவியா இல்லை இப்படியே இருக்க போறியா என்று பேச்சை ஆரம்பித்தாள் வேதிகா. ஆனால் சித்ரா பதிலே பேசவில்லை. எப்போதும் சர்வாவை திட்ட வேண்டும் என்றால் முதல் ஆளாக வருபவள்,
சர்வாவை டிவோர்ஸ் செய்துவிடு என்று மற்றவர்களை விட அதிக முறை கூறியவள் இப்போது வாயை திறக்காமல் இருப்பது வேதிகாவிற்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒருவேளை அவளுக்கு சர்வாவை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சோ என்று சம்பந்தமே இல்லாமல் சந்தேகம் வேறு வந்தது. காரணம், சர்வாவிற்கு அப்பா அம்மா என்று யாரும் இல்லை. ஒருவேளை அதை நினைத்து அவன் மீது இரக்கப்பட்டு அது காதலாக மாறியிருக்குமோ என்று என்னென்னமோ யோசித்தவள் மீண்டும் சித்ரா என்று சத்தமாக அழைத்தாள். அதில் நிமிர்ந்து பார்த்த சித்ரா, ஏதாவது சொன்னியா என்று கேட்க, சொன்னியாவா? உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? சரி, அதை விடு. நான் சர்வாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கவா என்று வேதிகாவே கேட்க, ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா என்று பட்டென கத்திவிட்டாள் சித்ரா. அதில் அதிர்ச்சி அடைந்த வேதிகா, என்னாச்சு? எதுக்கு நீ இப்ப டென்ஷன் ஆகுற? சர்வாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டமான்னு கேட்ட. உன் காதுல வேறு ஏதாவது விழுந்துச்சா என்று புரியாமல் கேட்டாள். சித்ராவிற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. பிறகு பெருமூச்சோடு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவள், நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற வேதிகா? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஒன்னா வாழ்ந்துட்டீங்க. இப்ப போய் திடீர்னு டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்ற? மேரேஜ் ஒன்னும் ஜோக் இல்ல, நினைச்ச உடனே மாற என்று சம்பந்தமில்லாமல் பேச வேதிகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. சித்ரா, என்னாச்சு உனக்கு? நீதானே இவ்ளோ நாளா அவனை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டே இருந்த. இப்ப எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல என்று வேதிகா நேரடியாகவே கேட்டுவிட சித்ராவின் முகம் மாறியது. எப்படி பேசி இதை சமாளிப்பது என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நிச்சயம் பிரவீனை விட சர்வா பெரிய ஆள் என்பதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், ஊரில் இருக்கும் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் சர்வாவைத்தானே தன்னுடைய பாஸ் என்று கூறினார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் கூட அவள் வெளிவரவில்லை. இவ்ளோ பெரிய ஆளாயிருந்தும் இந்த சர்வா எதுக்காக இவங்க வீட்டில் இப்படி அசிங்கப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு தெரியலையே என்று மீண்டும் மீண்டும் அதே கேள்வி அவளுக்குள் ஓட, சித்ரா, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்று அவள் கையில் அடித்து யோசனைக்குள் இருந்து வெளியே எடுத்த வேதிகா, பதில் பேசு, எதுக்காக நீ இப்ப மாத்தி மாத்தி பேசுற என்று மறுபடியும் கேட்டாள். சித்ரா அமைதியாக இருக்க, எப்ப இருந்து நீ இப்படி மாறின? அந்த சர்வா மேல உனக்கு சிம்பதி வந்துருச்சா? அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? அப்படி என்னதான் பண்ணா? நீ வந்தப்போ அவன் எப்படி இருந்தானோ அப்படியேதான் இன்னும் இருக்கான். ஒருவேளை உனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்று வேதிகா கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள். ஏற்கனவே சர்வாவால் தான் சிவானியோடு வேதிகாவிற்கு இருந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அடைந்தது. இப்போது சித்ராவும் அவனால் தன்னை விட்டு விலகிவிடுவாளோ என்பதை வேதிகாவால் சிந்திக்கவே முடியவில்லை. அதில் சர்வா மீதும் கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. வேதிகா என்ன செய்யப் போகிறாள்? சித்ராவால் வேதிகாவை சமாளிக்க முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.